வணக்கம். அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்து பத்தி நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான விஷயத்த மறுபடியும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு. பிளாக் பாக்ஸ். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அது பேரு தான் பிளாக் பாக்ஸ், ஆனா அது கருப்பு கலர்ல இருக்காது. ஆமா, அது உண்மையில நல்ல பிரைட் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். சரி. ஏன்னா அப்பதான் விபத்து நடந்த இடத்துல அத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதேதான், தேடுறவங்களுக்கு சட்டுன்னு கண்ணுல படணும்ல. சரி. இப்போ நீங்க ஷேர் பண்ணின தகவல்களை வச்சு இந்த சாதனம் ஏன் விமான பாதுகாப்புக்கு இவ்ளோ முக்கியம், இது எப்படி புலனாய்வுக்கு உதவுதுன்னு கொஞ்சம் விரிவா பேசலாமா? அதாவது தொழில்நுட்ப கோளாறா இல்ல பைலட்ஸ் தவறா, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க இது எப்படி யூஸ் ஆகுது? கண்டிப்பா. இந்த பிளாக் பாக்ஸ்னு பொதுவா சொன்னாலும் அதுக்குள்ள ரெண்டு முக்கியமான பாகங்கள் இருக்கு. ஓ அப்படியா? என்னன்னா அது? ஒன்னு FDR, அதாவது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், விமான தரவு பதிவு கருவி. இன்னொன்னு CVR, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், விமானி அறை குரல் பதிவு கருவி. சரி. சில லேட்டஸ்ட் மாடல்ல இது ரெண்டையும் சேர்த்தே ஒரே பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. CVDRன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ FDR விமானம் என்ன செஞ்சதுன்னும், CVR பைலட்டுங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்க உதவுமா? என்ன மாதிரி விஷயங்களை இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இந்த FDR விமானத்தோட வேகம், உயரம், எந்த திசையில போச்சு, இன்ஜின் எப்படி வேலை செஞ்சது, கண்ட்ரோல்ஸ்லாம் எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 88 முக்கியமான டெக்னிக்கல் தகவல்களை சில சமயம் அதுக்கு மேலேயும் கூட ஒரு செகண்டுக்கு பல தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓஹோ. அதே மாதிரி CVR பைலட்டுங்க பேசுறது, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட பேசுறது, அப்புறம் காக்பிட்ல கேட்குற சத்தங்கள், ஏதாவது வார்னிங் சவுண்ட்ஸ் வந்தா அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். அப்போ இது விபத்து நடந்தப்போ அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இவ்ளோ முக்கியமான டேட்டாவை வச்சிருக்க இந்த பெட்டிங்க ஒரு பெரிய விபத்துல எப்படி உடையாம தப்பிக்குது? அது உண்மையிலே அழிக்கவே முடியாததா? சொல்லப்போனா கிட்டத்தட்ட அப்படிதான். இதுங்களை சும்மா சாதாரணமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கடுமையான டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணணும். அப்படியா? எவ்ளோ கடுமையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் மேல அதோட எடையை விட 3400 மடங்கு அதிகமா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கான இம்பாக்ட தாங்கணும். அடேங்கப்பா, 3400 G. ஆமா, அது மட்டும் இல்ல, 1100 டிகிரி செல்சியஸ் சூடுல 1 மணி நேரம் வரைக்கும் கூட அப்படி இருக்கணும். உள்ள இருக்கிற டேட்டாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. நம்பவே முடியலையே. அதனாலதான் இதுங்களை நல்ல ஸ்டீல் இல்லனா டைட்டேனியம் கவசத்துக்குள்ள வச்சு அதுக்கு மேல நல்ல ஹீட்டை தாங்குற இன்சுலேஷன்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. அதனாலதான் இதையெல்லாம் கொண்டு போய் விமானத்தோட வால் பகுதியில வைக்கிறாங்களா? ஏன்னா அங்கதான் சேதம் கம்மியா இருக்கும்னு. பொதுவா அப்படிதான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா விபத்துல வால் பகுதி தான் கொஞ்சம் தப்பித்த வாய்ப்பு அதிகம். அதனால அங்க வைக்கிறாங்க. இது ஒரு பெஸ்ட் சான்ஸ், அவ்வளவுதான். சரி. ஒருவேளை விமானம் கடல்ல விழுந்துட்டா, ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த பாக்ஸோட ULBன்னு ஒன்னு இருக்கும், அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீக்கன். ULB? ஆமா, இது தண்ணீர பட்டதும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிடும். பிங் பிங்னு ஒரு அல்ட்ராசானிக் சத்தம். ஓஹோ. இந்த சத்தம் சுமார் 30 நாளைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இத வச்சுதான் தண்ணிக்கடியில தேடுற கருவிகள் கிட்டத்தட்ட 20,000 அடி ஆழத்தில் இருந்தா கூட அதோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் பெரிய கடல்ல அந்த சிக்னலை தேடுறது கஷ்டம்தான் இல்லையா? ஆமா, அது சவாலான விஷயம்தான். வைக்கோல் போர்ல ஊசிய தேடுற மாதிரி தான் சில சமயம். இதோட வரலாறு எப்படி? இந்த ஐடியா எப்படி உருவாச்சு? இதோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா 1930கள் கடைசியில பிரான்ஸ்ல போட்டோகிராஃபிக் ஃபிலிம் வச்சு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம பாக்குற நவீன கருவிக்கு முக்கியமான காரணம் ஆஸ்திரேலிய விஞ்ஞானி டேவிட் வாரன். டேவிட் வாரனா? ஆமா, 1950கள்ல ஒரு விமான விபத்து விசாரணையில இருந்தப்போ அவருக்கு தோணியிருக்கு, விபத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்குமே என்ன. அதனால விமானத்தோட டேட்டாவையும் பைலட் குரலையும் ஒன்னா பதிவு பண்ற ஒரு கருவியை உருவாக்குனாரு. ஓ, அப்ப அவர்தான் இதோட முன்னோடியா? ஆமா, அவன் முதல் ப்ரோட்டோடைப்க்கு ரெட் எக்னு கூட பேர் வச்சாங்க, அதோட உருவத்தையும் கலரையும் பார்த்து. அப்புறம் 1960கள்ல இருந்து தான் பல நாடுகள்ல இதை கட்டாயமாக்கினாங்க. ஒவ்வொரு விபத்தும் இதோட தேவையை அதிகமாக்கி டெக்னாலஜியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வச்சது. அப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல ஏதாவது மேம்பாடுகளை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? இருக்கு, நிச்சயமா. ஒரு பெரிய சவால் CVRோட ரெக்கார்டிங் டைம். இப்போ இருக்கிறதுல பெரும்பாலும் கடைசி 2 மணி நேரம் தான் பதிவாகும். முன்னாடி இது 30 நிமிஷமா தான் இருந்துச்சு. 2 மணி நேரம் போதுமானவில்லையா? சில சமயம் பத்தாது.
இப்போ சமீபத்துல அலாஸ்கா ஏர்லைன்ஸ் 1282 விபத்துல என்னாச்சுன்னா அந்த 2 மணி நேர ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருந்து விபத்து நடந்தப்போ நடந்த முக்கியமான உரையாடல் அழிஞ்சு போச்சு. ஏன்னா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஐயோ, அப்படியா? ஆமா. இதனால அந்த ரெக்கார்டிங் டைமை 25 மணி நேரமா மாத்தணும்னு ரொம்ப வலுவா கோரிக்கை வைக்கிறாங்க. ஐரோப்பால இதை கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்காலையும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 காணாம போனதுக்கு அப்புறம் டேட்டாவை வந்து உடனுக்குடனே பூமிக்கு அனுப்புற மாதிரி, அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ற மாதிரி டெக்னாலஜி கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க. ஓ, ரியல் டைம்லயா? ஆமா. இல்லனா விபத்து நடக்க போதுன்னு தெரிஞ்சதும் அந்த ரெக்கார்டர் மட்டும் தானா விமானத்திலிருந்து வெளியே வந்து மிதக்கிற மாதிரி, அதாவது டிப்ளாயபிள் ரெக்கார்டர்ஸ் பத்தியும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஆக இது சும்மா ஒரு ஆரஞ்சு பெட்டி இல்ல, இது விமான பாதுகாப்போட ஒரு முக்கியமான ஆவணம். பழைய தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்க உதவுற ஒரு கருவி. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு விபத்து விசாரணையிலையும் இது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இதுல இருந்து கிடைக்கிற தகவல்கள் தான் அடுத்தடுத்த விமான பயணங்கள்ல இன்னும் பாதுகாப்பா மாத்துது. சரி, இந்த உரையாடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக எவ்ளோ முடியுமோ அவ்ளோ டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணணும். மறுபக்கம் பைலட்களோட பிரைவசி, அதாவது அவங்களோட தனிப்பட்ட உரையாடல்கள், இது ரெண்டுக்கும் நடுவுல சரியான ஒரு பேலன்ஸ் எப்படி கொண்டு வர்றது? இது டெக்னாலஜி வளர வளர நம்ம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.